நிறைய பேர் பழைய வெர்னா கார் பார்த்துட்டு இருப்பீங்க. எப்படி செக் பண்ணி வாங்கலாம் அப்படின்னு இந்த வீடியோவை பார்த்து தெரிஞ்சுக்கலாம். வெர்னாவை பொறுத்த வரைக்கும் பாடியில சொட்ட, பெண்ட் எதுவுமே இருக்கக்கூடாது. பெயிண்ட் எதுவும் உறிஞ்சிருக்க கூடாது. டீசல் இன்ஜினை பொறுத்த வரைக்கும் அந்த இன்ஜின்ல ஆயில் செக் பண்றோம்ல, அந்த ஸ்டிக்கர் உருவி பாருங்க. உள்ள ஆயில் துப்பக்கூடாது. புகையும் வரக்கூடாது. இன்ஜின் ரூம்ல அந்த சேஸ்ல வெல்ட் எதுவும் வச்சிருக்காங்களா இல்ல துரு எதுவும் இருக்கா அப்படின்னு கரெக்டா செக் பண்ணிக்கோங்க. சில வண்டிகள்ல ஏசி வேலை செய்யாது. கேஸ் அடைச்சா போதும் அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனா நீங்க இந்த அலுமினிய பைப்பை தொட்டு பாருங்க ஏசியை போட்டு. கூலிங்கா இருந்துச்சு அப்படின்னா ஏசி ஓடும் அப்படின்றது அர்த்தம். கூலிங் இல்லைன்னா ஏசி ஓடாது. முக்கியமா டாப் அண்டா அலாய் வீல் இருக்கான்னு பாருங்க. அதுக்கு தகுந்த மாதிரி நீங்க ரேட்டை போட்டு வாங்குங்க. சேஸ்லயும் துரு கிரு இருக்கான்னு பாருங்க. கால் வைக்கிற இடத்துக்கு கீழே துரு எங்கேயுமே இருக்கக்கூடாது. ஓட்டை பொத்தல் இந்த மாதிரி எல்லாம் இருக்கக்கூடாது. சைலன்சர்ல ஸ்மோக்கும் வரக்கூடாது. ஆயிலும் துப்பக்கூடாது. இன்டீரியர் கிளீனா இருக்கணும். சென்சார் கம்ப்ளைண்ட் எதுவும் இருக்கான்னு பாத்துக்கங்க. எதுவும் சிம்பிள் காமிக்குதான்னு பாருங்க. அப்புறம் எல்லா கண்ணாடியிலையும் ஒரே வருஷம் போட்டிருக்கா அப்படின்னு பாருங்க. பிபி அப்படின்னா 2011 குறிக்குது. சோ எல்லா கண்ணாடிலையும் ஒரே வருஷம் போட்டிருக்கு அப்படின்னா எந்த ஒரு ஆக்சிடென்ட்டும் ஆகல அப்படின்றதா அர்த்தம். மேக்ஸிமம் டீசல் வண்டி அப்படின்னா நீங்க 2 லட்சத்துக்கு உள்ள ஓட்டின கார் கூட எடுக்கலாம். அதை பத்தி இன்னும் நீங்க நிறைய தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா கீழே லிங்க் இருக்கு. அதை டச்